ஹாய் காய்ஸ், வெல்கம். திஸ் இஸ் ஹுசைன். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே கோல்டு வந்து நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுற நாள். ஏன்னா மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் எடுக்கிற ப்ராஃபிட்டை ஃப்ரைடே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் சேஃபர் சைட்லேயே நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுக்கலாம். ஸோ ஒன் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பீரிஷ் கேண்டலாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு கேண்டலும் அந்த பீரிஷ் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அண்ட் 4 ஹாரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன கன்சாலேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் ஒரு ஃபால் கொடுத்துச்சு, ஒரு புல் பேக் போயிட்டு திருப்பியும் ஃபால் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் 1 ஹாரில் பார்த்தோன்னா ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ஒரு ஃபால் கொடுத்துட்டு ஒரு கன்சாலேஷன் நடந்தது, அந்த கன்சாலேஷன் பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. இப்போ திருப்பியும் மார்க்கெட் ஒரு சின்ன புல் பேக் கொடுத்து கன்சாலேஷன் ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம 30 மினிட்ஸில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியுது ஒரு டவுன் ட்ரெண்டில் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம பெட்டர் ஆப்ஷன் எப்படி எடுக்கலாம்னா செல் சைடு மட்டும் என்ட்ரி எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ ஒரு லோ போயிட்டு ரிவர்ஸ் ஆனதுல ஒரு பீரிஷ் கேண்டல் ஃபாலோட் பை புல்லிஷ் கேண்டல்லாம் சப்போர்ட் இங்கே ஃபார்மேஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல 2664 பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு அந்த லோ கட்டில் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா அதுலேருந்து மினிமமாக 100 பாயிண்ட்ஸை ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அதே வந்து பை சைடில் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா அப் சைடில் 2677 அப் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அதுக்கப்புறமா கேண்டில் க்ளோஸ் ஆகணும்னா எப்படி சொல்கிறேன்னா, ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மார்க்கெட் வந்து இப்படி இருக்குன்னா புல்லிஷ் வந்து இப்படி க்ளோஸ் ஆகணும். மேலே க்ளோஸ் ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு சின்ன புல் பேக் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கேண்டலோட ஹையை கட் ஆகிட்ட பிறகு நல்லாவே மேலே போகும். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ இருக்கிறதுல இங்கேருந்து கீழே வந்து இப்படி க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணணும்னா லைட்டாக மேலே போயிட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் கேண்டலோட லோவை கட் ஆகிறப்ப என்ட்ரி எடுக்கலாம். அதுலேருந்து ஒரு நல்ல ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த என்ட்ரி மட்டும் கிடைச்சதுன்னா எடுங்க, இல்லைனா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் நார்மலாக போடுற லாட் சைஸோட பாதி லாட் சைஸ் மட்டும் எப்பவுமே ஃப்ரைடே டைமில் எடுங்க. அது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். தேங்க்யூ.